ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். ஹராய நம ஓம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தமிழகம் பெற்ற உயர்ந்த அருட்செல்வர் சைவ சமய குரவர்கள் நால்வர். முதல் மூவர் தமிழகம் முழுவதும் அத்துணை சிவத்தலங்களையும் தாமே சென்று வலியச் சென்று ஆங்காங்கு உள்ள சிவன் கோயில்களை வழிபட்டு பாடி அருளியவே தேவாரம் என்ற பெயரிலே பொதுவாக வழங்க வரப்படுகின்றன. தேவாரம் என்ற தொகுதி 7 முறைகளாக தொகுக்கப்பட்டது. தமிழுக்கும் சைவத்திற்கும் உண்டான தொடர்பு தமிழ் வளர்த்த தேவாரத்தின் பெருமையால் என்றும் புகழ்பெறும் விஷயமாகவே இருக்கின்றன. தமிழக திருக்கோவில்களுக்கு முதலிலே உழவார படையேந்தி உழவார தொண்டும் நாவார அந்த வாகீஸ்வரானவர் இறை நிலை தன்னை உள்ளார்ந்த அனுபவத்தினால் பாடி தான் சொல்லொணாத இன்பச் சுவை மிக்கதாம் தெஞ்சுவை மிக்கதாம் தீஞ்சுவை மிக்கதாம் தமிழ் தேவாரத்தினாலே இறைவனை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகம் பெற்ற உயர்ந்ததான பாக்கியம் திருமுனைப்பாடி நாட்டிலே திரு ஆமூரிலே வேளாளர் குலத்திலே புகழனார் மாதினியார் என்ற உயர்ந்த தம்பதிகளுக்கு மகனாக தோன்றியவர்தான் தேவாரத் தென்றலான நமது நாவுக்கரசராகிய வாகீசர். இவரது தமக்கையார் திலகவதியார். இவர் இளமையிலே அவர் தந்தையார் இட்ட பெயர் மருள் நீக்கியார். சைவ நாயன்மார் 63 19ஆம் இடம் பெற்றவர் அவர். சமயக்குறவர் 4 என்பாருள் 2ஆம் பெற்றவர். இவருக்கு தம்பியாக தோன்றிய தம் தாய் தந்தையருக்கு சத்புத்திராகவும் தாசபாவத்திலே வளர்ந்தவரும் யோக ஞானத்திலே உயர்நிலை பெற்றவரும் ஞான மார்க்கத்துள் தாசமார்க்கத்தையே தான் முழுமூச்சாக நம்பி அதையே இலக்கணமாக கொண்டு தன் வாழ்வை நடத்தியவர். பாலையும் சூலையும் ஓலையும் கொடுத்து ஆண்டு கொண்டான் சிவனார் என்பதை நாம் காண இருக்கின்றோம். நாவுக்கரசர் பக்தி இலக்கிய காலத்தில் தே ஆரம், தே என்றால் தேன் பொருந்திய மலர்களால் தொடுக்கப்பட்ட ஆரம் புஷ்பமாலை போன்றது என்ற பொருள்படும் தேவாரத்திற்கு தாண்டவக்கோனாக தாண்டக வித்தகராக அவதரித்தார். தேவாரத்தின் விளக்கம் பல்விதமாக கூறப்படுகின்றது. திருவானைக்கா கல்வெட்டிலே தேவாரம் என்ற சொற்றொடர் காணப்படுகின்றது. ஆனைக்கா தேவாரத்திற்கும் இதில் பொருள்படும்படியாக அமைந்துள்ளது. திருவதிகை விரட்டானத்திலே ஒரு 100 மண்டபம், அதிலும் தேவாரம் என்ற சொற்றொடர் கொண்ட ஒரு கல்வெட்டு காணப்படுகின்றது. ஆக திருக்காராய் கல்வெட்டிலும் திருக்களர் கல்வெட்டிலும் தேவாரத்திற்கு பதியம் என்ற பெயர் சூட்டப்படுகின்றது. பதியம் என்றால் பதிகம். அப்பர் பெருமான் நாவுக்கரசர் அவர் வாகீசர் என்ற முனிவராக இதற்கு முன்னர் அவதரித்தார். சிவனை பாடி பரவிய அவர் தன் உடலாலும் உழைப்பாலும் இறைவனை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று இப்புவியிலே வரம் பெற்று நாவுக்கு அரசராக தோன்றுகின்றார். உயர்ந்த தாய் தந்தையர்கள், சிவபக்தியில் தோய்ந்த குடும்பம், வாகீசரின் வாய்மையும் நாமச்சிறப்பையும் ஒரு நாவால் உரைத்தல் அரிது என்று புலவர்கள் போற்றி பரவும் உயர்ந்ததான திருக்குலத்திலே அவதரித்தார். நாவுக்கரசர்கள் அவருக்கு பல்வேறு கொடுமைகளை செய்தார்கள் பல்லவ மன்னர்கள். பிற்காலத்திலே இவ்வனைத்தையும் குறிப்பெடுத்து இவருடைய வரலாறை எழுதிய செக்கிழார் அவர்கள் அனைவரும் வெட்கி தலை குனியும் வண்ணம் தாண்டகவித்தரான நாவுக்கரச பெருமான் தன்னுடைய தேனினும் இனிய தீஞ்சுவை மிக்கதாம் தேவாரத்தினாலே அவர்களுடைய மனதை மாற்றி
சமணத்திலிருந்து சைவத்திற்கு தமிழ்நாட்டில் பெரும்பகுதியை மாற்றிய பெரும் புகழ் கொண்டவர். நாவுக்கரசர் அப்பர் பெருமான் என்றும் அடியவர்களால் அப்பரடிகளார் என்றும் புகழ்மிக்கதான இரு பெயர்களை பெற்றவராக இருந்தார். திருநாவுக்கரசர் அரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ உருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதுகள் பெருநாம சீர்பல பரவுகின்றேன் பேருலகில் ஒரு நாவும் குறை செய்ய வெண்ணாயை உணராதேன் என்று சேக்கிழார் திருவாக்கு. உயர்ந்ததான பக்தி நெறி என்கின்ற திரு நின்ற செம்மையாக ஆட்கொண்ட திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடியிலே அவதரித்தார். அந்நாட்டின் கண் உள்ள பதிகம் ஒன்றிலே கூட தெய்வநெறி சிவம் பெருக்கும் திரு ஆம் ஊர் அதுவே திரு வாமூர் என்று ஆயிற்று என்று தேவாரம் கொண்டாடுகின்ற உயர்ந்ததான திருத்தலத்திலே அவதரித்தார். குறுகையர் குடியிலே திருப்புகழ்னாருக்கும் மாதினியாருக்கும் தன் தமக்கை திலகவதியாருக்கு அடுத்தபடியாக அவதரித்தார். அவர் தமக்கையார் மருள்நீக்கியார் என்ற பெயர் கொண்டிருந்தார். ஆமூரிலே இன்றும் நாம் தரிசிக்க நாவுக்கரசருக்கு தனி கோவில் தனை கோப்பரி கேசரிவர்மன் ராஜேந்திர சோழன் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுகள் பறைசாற்றுகின்றன. திருவதிகையிலே இறைவன் சூலையும் மாலையும் ஓலையும் கொடுத்து தடுத்தாட்கொண்டான் என்பதை காண இருக்கின்றோம். அந்த திருவதிகை விரட்டான கோவிலிலே அப்பருக்கு வாகீசர் கோவில் என்று தனி கோவில் அமைந்துள்ளது. இவர் பிள்ளை பருவத்திலே மிக உயர்ந்த சைவ பக்தராகத்தான் வளர்ந்தார். தாய் தந்தையர் விண்ணுலகத்தை அடைய மருள்நீக்கியார் தன் பிராணனை விடுவதற்கு தயாரானார். அப்பொழுது தன் தம்பியாரான வாகீசரின் பொருட்டு தான் உயிர் வாழ திருவதிகை தலத்தையே தன்னுடைய வாழ்வும் இடமாக கொண்டு அதிகை விரட்டானத்தை பெரும் தொண்டாற்றி வாழ்ந்து வந்தார். தம்பியார் மேல் வைத்த தயவினால் உயிரை தரித்தார். ஆனால் இறைவன் சோதித்தான். உலகியல்பு நில்லாதது, யாக்கையும் இல்லாதது. இவ்வாழ்விலே இதை உணர சைவ சமயத்து உயர் ஞானம் பெறாத காலத்திலே அறியாமையினாலே இவர் சமணர் குழுவிற்கு சென்றார். தர்மசேனர் என்ற நாமமும் பெற்று சமண சமயத்திலே தலைவராகவும் ஆனார் என்ற செய்தி திலகவதியாருக்கு வந்து சேர, யான் இவன் பொருட்டா உயிரை தரித்தேன் என்று தலை குனிந்தார். ஆயினும் இதுவும் இறைவனுடைய ஒரு திருச்செயலாக இருக்க வேண்டும் என்று மனம் தளராது என்று போல் இறைவனுக்கு திருத்தொண்டாற்றிய வண்ணம் இருந்தார். இவ்வாறு காலம் உருண்டோடின. திலகவதியாரின் திருத்தொண்டு ஜெகத் பிரசித்தமாயிற்று. ஒரு நாள் ஏகாந்தத்திலே மனக்கவலையின் மேம்பாட்டால் விரட்டானத்து இறைவனை இறைஞ்சுகின்றார். இறைவா, என் நினைவு ஆதிகாலத்திலே உம்பால் நாம் கொண்ட பக்தியின் மேலிட்டால் ஏற்பட்ட பேரன்பு லவலேசமும் குறையாது இன்றளவும். அவ்வாறே நான் வாழ்வது சத்தியமாயின் தர்மசேனர் என்று பெயர் கொண்டு உலவும் என் தமக்கையானுக்கு நல்ல பாடம் புகட்டி அவனை சைவ சமயத் தொண்டு செய்யும் உயர் ஞான செம்மலாக தாங்கள் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இறைவன் அவள் வாய்க்கினாலே இதுமாறு ஒரு விருப்பத்தை அறிய விரும்பி மௌனம் சாதிக்க, அது இன்று அவளுடைய நீர் தீராத வெட்கையாக வெளிப்பட அவ்வாறே ஆகட்டும் என்று இறைவன் சங்கல்பம் செய்தான். தர்மசேனரை சைவ சமயத்துக்கு திருப்புவதற்காக சூளை என்கின்ற பெருநோயை தந்தான். அந்த நோய் வடவணலும் வஜ்ரமும் பிறவுமாம் கொடியன. அவ்வளவு கொடுமையான வயிற்று வலி ஒன்று சேர்ந்து வயிற்றுக்குள் ஒன்றே புகுந்து அவரை உலுக்கி அவர் உடலிலிருந்து உயிர் வெளிப்பட்டால் கூட ஆச்சரியமில்லை. அப்பேற்பட்ட ஒரு கொடிய சூளை நோயினால் வயிற்றை பிடித்து கொண்டு அலறனானார். அப்பொழுது சமண மதத்து துறவிகள் பல்வேறு முயற்சிகளை செய்தனர். அவையாவும் தோற்றன. பெரிய பெரிய சமண துறவிகள் வந்து இவருக்கு பல சிகிச்சைகள் தந்தும் அது யாது பயனும் அளிக்காமல் இருக்க, ஒரு நாள் கனவிலே திலகவதியார் இறைவனுக்கு
கைங்கரியம் செய்த வண்ணம் கண்ணீர் பெருக்கி இறைவனிடம் கெஞ்சும் ஒரு திருக்கோலம் காட்சி அவருக்கு ஏற்பட அடுத்த கணம் இரவோடு இரவாக தான் அங்கிருந்து பிறந்து இரவோடு இரவாக பல நாட்கள் கழித்து திருவதிகை வந்து சேருகின்றார். அக்கா என்ற ஒரு குரல் கதவை தட்டுகின்றார். வந்தவன் வேறு வேஷ சமண மதத்தைச் சேர்ந்த ஒரு துறவை போல் உருவம் கொண்டிருக்கின்றான். குரலோ என் தம்பியின் குரல் போல் இருக்கின்றதே என்று நினைத்தார். அடுத்த கணம் வந்தவன் தன் தம்பிதான் என்ற உடனே, வா அப்பா, உன்னை இறைவன் நினைத்து விட்டான் போலும், வா என்றவுடனே அவரை அழைத்து சென்று அருகில் ஓடுகின்ற கடில நதியிலே ஸ்நானம் செய்வித்து அடுத்த கணம் விபூதி தாரணம் செய்து அவன் இடுப்பிலே புது துணியை கட்டிவிட்டு அடுத்த கணம் இதோ உன்னை ஆண்ட தலைவன் என்று அவன் இழுத்து தர என்று இழுத்துச் சென்று அதிகை வீரட்டான இறைவன் திருவடியிலே சமர்ப்பிக்கின்றார். அக்கா இந்ததான திருவதிகை அஷ்ட வீரட்டானங்களுள் ஒன்று. பன்ருட்டிக்கு மிக அருகாமையில் உள்ள திருத்தலம். இங்கு சித்தி விநாயகர் என்ற தலவிநாயகர் வயிற்று புண் நோய்களை தீர்க்கும் சூலை தீர்த்தத்திற்கு அதிகாரி. அவரை வேண்டிக் கொண்டு இந்த சூலை தீர்த்தத்திலே நீராடி சூலை தீர்த்தத்தை அருந்தினால் எதிரிகள் தொல்லை நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதெல்லாம் அனுபவ ரீதியான உண்மை. சூழநோயின் துன்பம் தாழப்பெறாத அப்பெருமான் யாரும் அறியாமல் பாடலிபுத்திரத்தை விட்டு நீங்கி திருப்பாதிரி புலியூரை விட்டு நீங்கி இங்கு வந்து தமக்கையாரை கண்டு அங்குற்ற சிதம்பரேஸ்வரர் சித்தவட மடத்தின் கீழ் இறைவன் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். அதிகாபுரி என்றும் திரு அதிகை என்றும் இரட்டானம் என்றும் இறைவன் இரட்டானீஸ்வரர் என்றும் பெரியனாகி உடனாய சூலதீர்த்தத்தின் கரையிலே அமர்ந்த இத்திருத்தலத்தை வந்து அடைகின்றார் நாவுக்கரசர். அவரை சுழற்றி கலக்கி வயிற்றில் சுடுகின்ற சூழநோய் தம்மை விட்டு விலக வேண்டுமே என்ற கண்ணீர் பெருக்கினாலே இறைவனை நமஸ்கரித்து பாடலானார். கண்கள் பணிக்க வீரட்டானேஸ்வரர் வடமூலநாதர் சிதம்பர வடமூலநாதரே, திருமுடியிலிருந்து திருவடி பர்யந்தம், திருவடியிலிருந்து திருமுடி பர்யந்தம் பார்க்கின்றார். கண்ணீர் சோர தன் தவறை உணர்ந்தவராக பாடலானார். கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கே முடக்கியிட ஆற்றேன் அறியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருவதிகை கடிலத்திலே உரைகிடுங்க நதிக்கரையிலே அஷ்ட வீரட்டானத்திலே ஒன்றான அதிகை வீரட்டானத்திலே அமர்ந்திருக்கும் ஈசனை கண்டார், பிரார்த்தித்தார். 10 பாடல்களினாலே நாவுக்கரசரின் இனிமையான அந்த தமிழ் மனம், அந்த ஞான மனம், அவனுடைய உள்ளார்ந்த அனுபவத்தினால் ஏற்பட்ட தேக்கம், அது பிரார்த்தனையாக வெளிப்பட இந்த 10 பாசுரங்களையும் பாடுவார் எவரே ஆயினும் அவருக்கு உடலிலே குறிப்பாக வயிற்றிலே ஏற்படுகின்ற யாதொரு நோயும் எந்த ஒரு சிகிச்சையும் இன்றி இந்த ஒரு பதிகங்களை பாடினால் மட்டுமே போதும். இறைவன் சந்தோஷப்பட்டு அதிகை வீரட்டானீஸ்வரன் அருளாலே அனைத்து நோயும் நீங்கும் என்பது சத்தியம்.
இறைவன் அருளால் சூலை நோய் நீங்கியது. அடுத்த கணம் திலகவதியார் திருவடியிலே விழுந்தான். தபோதனரான தன் தம்பி சமண மதம் செய்து தர்மசேனராகி மீண்டும் நாவுக்கரசராக ஆகிவிட்டான். இது போரும் அப்பா, இவ்வளவு காலம் நான் என் உயிரை தரித்ததற்கு நீ நல்ல பரிசையை தந்தாய் என்று அவரை ஆரத்தழுவி உச்சி முகுந்து அவனுக்கு நெத்தியிலே விபூதியை இட்டு, அப்பா தீவினையேன் அடையும் திருவோ இது என்று இறைவனை மெய்யார வணங்க அடுத்த கணம் அந்நோய் நீங்க உடல் முழுவதும் விபூதியை தரித்தார். உழவாரப்படையை கையிலே ஏந்தினார். அனைத்து சிவபக்தர்களையும் திருவடியிலே விழுந்து வணங்கினார். உருவம் மாறிற்று. தூய சைவத் தொண்டராக ஆனார். தமக்கையாரிடம் விடை பெற்றார். இறைவன் உரையும் பல்வேறு திருத்தலங்கள் சென்று தன்னால் என்ற அனைத்து தொண்டுகளையும் செய்து இறைவன் புகழ்பாடி வாழ்வேனக்கா என்று அவளை நமஸ்கரித்து விடை பெற்றார். அப்பொழுது இவருக்கு பெரும் பக்தர்கள் திரளாக வந்திருந்து இவரை சூழ்ந்து கொண்டு இவருடைய பக்தர்களாக முரசம் படகம் துடி தன்னுமை யாழ் முழவம் குழல் துந்துபி கண்டாமணிகள் சங்கொலி எங்கு எங்கும் முழங்க இவரை நிறைந்து இவரை சூழ்ந்து தலந்தோறும் இறைவன் புகழை பாடும் வாகீசருக்கு தூய மனத்திறனாய் நல் உடம்பாலும் மெய்த்தொண்டு செய்பவர்களாக ஒரு குழாம் தயாராயிற்று. இவர் நிலையிலே ஏற்பட்ட மாற்றம், தங்களால் நீக்க இயலாத ஒரு நோயை இறைவன் சிவனார் நீக்கிவிட்டான் என்ற செய்தி அவர்கள் காதிலே நெருப்பு கூழ் போல் வந்து விழுந்தது. தர்மசேனர் சைவ சமயம் புகுந்து விட்டான் என்ற செய்தியை பாண்டிய மன்னனும் கேள்விப்பட்டான். சூலை நோய் யாராலும் நீக்க இயலாது என்று நினைத்திருந்த சமயத்திலே சமணர்கள் சூழ்ச்சி செய்யலானர். தமது தமக்கை சைவ நெறியில் நிற்றலால் தர்மசேனரும் பொய்யாக சூலை நோய் வந்ததாக கூறி சைவத்தை அடைந்து விட்டான் என்று அரசன் காதிலே பொய் கூறினர். மன்னரும் அப்படியானால் அவருக்கு நான் தண்டனை தருவேன் என்று கூறினான். சமணர்கள் கூற்றை உண்மை என நம்பினான், வருண்டான். அப்பொழுது நாவுக்கரசரை அழைத்து வாரும் என்று ஓலை விடுத்தான். அப்பொழுது நாவுக்கரசர் சிரித்தார். அனைத்தும் இறைவனுடைய சங்கல்பம் என்று நினைத்தார். பல்லவ மன்னனின் காவலாளர்கள் அவரை கைது செய்து மன்னனிடம் அழைத்துச் செல்ல வந்தனர். அவருடைய ஓலையை கண்டார். மறுமாற்று தாண்டகம் பாடலானார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பறிவோமல்லோம் இன்பமே எண்ணாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் கொடியல்லால் தன்மையான சங்கரன் சங்கவெண் கூழை குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலச் சேவடியினையே குருவினோமே என்றும் நான் சிவபெருமானுக்கு அடிமை. அரசன் என்ன செய்வான்? மிஞ்சி போனால் என் கழுத்தை அறுப்பான். இறைவனுக்கு ஆட்பட்டவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். நரகத்தில் வாழ்ந்தாலும் அது இனிமையாக இருக்குமே என்று பொருள்பட 10 பாடல்களை பதிலாக அனுப்ப செங்கோட்டு பல்லவன் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்ய திட்டமிட்டு விட்டான். சமணர்கள் சொல் கேட்டு அவர்கள் கைப்பாவையாக ஆகிவிட்டான். நீற்று அறையிலே அவனை இடுக என்று ஆணையிட்டான். ஏவர்களை வைத்துக்கொண்டு பெரிய சுண்ணாம்பு களவாயை தயார் செய்து இண்டு வரும் துயர் உளவோ ஈஸ்வரடியாருக்கு என்று இறைவனுடைய திருவடியை நினைத்த வாகீசருக்கு திருநீற்று அறையை உள்ளே தள்ளிவிட்டு மூடிவிட்டனர். 7 நாட்கள் ஓடிவிட்டன. 7 நாட்கள் கழிந்து அவர் வெளியே வந்தார். மாஷில் வீணையும்
மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழவேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசல் எந்தை இணையடி நிழலே ஆனந்த வெள்ளத்தினிடையழுந்து அம்பலவர் தேனும் மலர் பாதத்தமுதுண்டு தெளிவைதி உணர்ந்தான் இலராகி உவந்திருந்தார் சமை கண்டே இனந்தங்கியலகதா என்னவதிசயம் என்றார். 7 நாட்கள் கொதிக்கின்ற சுண்ணாம்பு களவாயிலே இருந்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்கு இளவேனலும் மூசு வண்டு அறை பொய்கின்றை போல் ஒரு உயர்ந்த குளிர்ந்த தடாகத்திலே இருந்தது போல் இருந்தது என்று சொல்லிக்கொண்டே எழ கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர் ஊரே சூடி கொண்டு இவருடைய வதிசயத்தை கண்டது எண்ணற்ற சமண மதத்தை சேர்ந்தவர்கள் இனி இவர் போல் ஒரு உத்தமாதிகாரி பின்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர் தாகம் ஏற்பட்டு இவர் மேல் மிகவும் பேரன்பு கொண்டு அந்த திருப்பாதிரி புலியூரானை மனதால் பிரார்த்திக்க ஆரம்பித்தனர். சமணர்கள் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டு பல்லவனை நோக்கினர். அரசே, இது ஒன்றும் அதிசயம் என்று கொடிய நஞ்சூட்டுவோம் வாரும் என்று கூற கொடிய நாகத்தின் விஷத்தை எடுத்து பால் கலந்த சோறிலே கலந்து அதை உண்ணும்படி ஆணையிட்டான். நாவுக்கரசரோ சிரித்த வண்ணம் நஞ்சும் அமுதமாம் எங்கள் நாதன் அடியார்க்கு நஞ்சும் தீஞ்சுவை அமுதமாம் எங்கள் நாதன் அடியார்க்கு என்று பாட இந்த நஞ்சும் அவர் உடல் முழுவதும் பாரி நீல நிறம் ஏறி உயிர் பிரியும் தருவாயிலே இறைவனுடைய ஆணையினாலே விஷம் இறங்கலாயிற்று, விஷமும் அமுதமாயிற்று. இதுவும் கண்டு வெகுண்டு சமணர்கள் அரசனிடம் நஞ்சு தீர்க்கும் மந்திரம் பெற்றவன் போல் இவன் விடுபட்டு விட்டான், இவனை பெரிய மத்த கஜமான நிமது பட்டத்து யானையை கொண்டு ஏவிவிட்டு கொல்லுக என்று ஆணையிட்டான். உடனே அந்த பட்டத்து யானையை ஏவிவிட்டான். நாவுக்கரசரே ஒரு பெரிய சங்கிலியிட்ட ஓர் இடத்திலே கட்டி படுக்க வைத்தனர். பட்டத்து யானை மதங்கொண்ட யானை இவரை மிதிக்க ஓடோடி வந்தது. அப்பொழுது அந்த பரமசிவனார் பெரும் களிரை தன் கைகளாலே கொன்று அதை தோலை உரித்து தான் வழுவூரிலே தாண்டவமாடி காட்டினான். அந்த வழுவூர் இறைவனை நினைத்தார். அப்பொழுது ஓடி வந்த யானை என்னவோ ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு இவரை வலம் வந்து இவரை கையிலே கட்டிய சங்கிலிகளை பிடித்தெறிந்து விட்டு அரசனிடம் சென்று நின்றது. ஓஹோ, இவன் 4 அறிவுடைய யானையின் கூட வசீகரிக்கும் மந்திரம் பெற்று விட்டான் போலும் என்று அவர்கள் ஒரு பெரும் பாறாங்கல்லிலே இவனை கட்டி பெரும் சங்கிலியால் கட்டி கடலிலே பாய்ச்சி விடுவோம், என் செய்வான் பார்ப்போம் என்று மன்னனோ சமண மதத்திலே கொண்ட பித்தினாலே அவ்வாறே ஆகட்டும், பாசம் பிணித்து கடலில் பாய்ச்சுக என்று கூறிவிட்டார். அப்பொழுது இறைவன் இனி இவன் துன்பப்படக்கூடாது, இவனுடைய புகழ் உலகெங்கும் பேசப்பட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். அப்பொழுது நாவுக்கரசர் இறைவனிடம் இறைஞ்சுகின்றார். சொற்றுணை வேதியன் சோதீவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. பூவினு கருங்கலம்
பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் ஒப்பினை திருந்தடி பொருந்த கை தோழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து எத்த வல்லார் தமக்கு இடுக்கணிலையே நமச்சிவாய பத்து எத்த வல்லார் தமக்கு இடுக்கணிலையே என்று இவர் பாட அப்பொழுது ஒரு அதிசயம் ஏற்பட்டது. இறைவன் மரக்கருணையினாலே இறைவன் இவரை உலக பிரசித்தி அடையவனாக மாற்றிவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். இறைவன் அடுத்த கணம் இந்த யானை காலிலிருந்து தப்பி பிடித்தான். அப்பொழுது நமச்சிவாய பதிகத்தை பாட அந்த அரிய அஞ்செழுத்து பதிகமானது கரும் நெடுக்கடலில் நடுக்கடலிலே விட்ட அப்பர் பெருமானை ஒரு அழகான தெப்பம் போல் அந்த கல் மிதந்து வர கட்டிய கயிறுகள் யாவும் விட்டொழிய உயர்ந்ததான திருப்பாதிரி புலியூர் திருக்கரையிலே வந்து சேர்ந்தது. ஊரே திரண்டு வந்து அப்பர் பெருமானை அங்கு வரவேற்றனர். திருப்பாதிரி புலியூர் கடலூர் மாவட்டத்தின் மையப்பகுதியிலே பாட்டலீஸ்வரர் என்று பாட்டலிபுத்திரம் என்றும் பாட்டலிகபுத்திரம் என்றும் திருப்பாதிரியூர் பாட்டலீஸ்வரராக இறைவன் இங்கு உரைகின்றான். இவ்விடத்திலே கன்னிவனநாதனாக தொன்றா துணைநாதனாக கடைஞாழ் உலடைய பெருமானாக சிவகொழுந்து ஈசனாக உத்தராதேசனாக பாட்டலநாதனாக கரையேற்றும் பிரானாக பெரிய நாயகி தொகையம்பிகை அருந்தவனாகி பிரஹன்னாயகி உடனாய பாதிரி மரத்தின் கீழ் உறைவானாக சிவகரையிலே பிரம்மதீர்த்த கரையிலே சிவகர தீர்த்தத்திலே கடில நதி ஓடுகின்ற தென்பெண்ணையாறு தன் நீர் அலைகளால் வருடி கொண்டாடுகின்ற சுயம்பு மூர்த்தியாக இங்கு தோன்றினான். மகேந்திரவர்மன் ஸ்ரீ திருநாவுக்கரசலே கல்லிலே போட்ட உடனே அது கல் தெப்பமாக மாறி பாதிலியூர் கரையை வந்து அடைய இவ்விடத்திலே உள்ள இறைவனை 16 முறை வணங்கினால் காசியில் சென்று தரிசித்த பலனும், திருவண்ணாமலை தனியிலே 8 முறையும் 3 முறை சிதம்பரத்தையும் வணங்கினால் யாதொரு பயனோ அது இங்கு வியாகரபாதர் எனும் புலிக்கால் முனிவரால் வணங்கப்பெற்ற திருத்தலத்தில் உயர்ந்த நற்பயன்களை தருவதாகவே அமைகின்றது. அவ்விடத்தை வந்து இறைவனை தரிசித்தார். தன் வயமிழந்தார் பாடலானார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாதிருக்கவரன் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கியிருந்தருள் செய் பாதிரி புலியோர் செழுநீர் புனர் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தேவண்ணனே இன்றாளுமாயன கெந்தையுமாயுடன் தோன்றினர மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்து உள்ளிருக்க என்றான் இமயவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியோ தோன்றா துணையாயிருந்த நன் தன்னடியோங்களுக்கே. ஆழிமிசை கல்மிதைப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி நாவுக்கரசர் திருவடிகளே சரணம் அநேக சரணம்.